தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு இங்கே வந்து கேவலமாக இருக்குது. சந்தி சிரிக்குது, தினந்தோறும் கொள்ளை கற்பழிப்பு 3 வயசு குழந்தைய கூட கற்பழிக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு தெம்போ திராணியோ வக்கோ எதுவுமே இல்லாத ஒரு அரசாங்கம். அவைக்கா தான் திமுகன்னு சொன்னீங்களா, அந்த இடத்துல திமுகன்றதை எடுத்துன்னு அதே 3 எழுத்து தான் ஒரு கட்சி, அது ஒரு தேசிய கட்சி. பாஜகன்னு நீங்கள் பொறுத்திட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எழுச்சி தமிழர் திருமாவளவன் சொன்னார், பாஜகவுடன் செல்லப்பிள்ளை அவர் வேற மாதிரி சொன்னார். அதை நான் ரொம்ப டீசெண்டாக வந்து சொல்கிறேன், விஜய் அப்படின்னு வந்து சொன்னார். அதோட அண்ணன் சீமானே அவர் வந்து இணைத்து வந்து சொல்லியிருந்தார். ஒருவேளை உண்மையாவே 717 மதுக்கடைகளை மூடி இருந்தா ஏன் அது எங்கெங்க எந்தெந்த மதுக்கடைகளை மூடிங்கன்னு அரசு விளக்கம் கொடுப்பதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்லையா, அந்த அமைச்சர் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. மது தீர்வை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, 717 மதுக்கடைகள் மூடிக்கணும். ஏங்க அது சமூக வலைத்தளங்களில் போய் பாருங்க, எந்த சமூக வலைத்தளம் தெரியல. ஏன்னா அவரு கரெக்டாக தான் சொல்றாரு, ரீட்ஸில் தான் ஆட்சி நடத்துறாங்க. ரியல்ல நம்ம வந்து ஹீரோ வந்து தரையில வந்து ஜீரோ, சட்டமன்றத்திலும் நம்ம வந்து ஜீரோ தான், தமிழ்நாட்டோட பாதுகாப்புலையும் நம்ம ஜீரோ தான், பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புலையும் நம்ம வந்து ஜீரோ தான். 3 நாட்கள் எப்படி நடக்குமோ சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சம் இருக்கு. இன்னைக்கு காலையிலேயே வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வந்து பல கேள்விகளை அடுக்கி கேட்டிருக்காரு. இந்த 3 நாட்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் நம்ம? அப்ப கூட திமுக இருந்து யாரும் அண்ணா திமுக நோக்கி போகவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அரசியல்னா வெற்றி தோல்வி சகஜம், அதை தாண்டி மக்களுக்காக வேலை செய்யும். இங்க இருக்கிற குரூப்புக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவேக்காகவும் அரசியல் புரிதல் கிடையாது, அரசியல் நிலைப்பாடு கிடையாது, கொள்கை கோட்பாடு ஒரு மண்ணாங்கட்டி அங்க கிடையாது. இனி திமுகவுடைய எதிர்காலம் அவ்வளவுதான், அதிமுக ஏற்கனவே முடிஞ்சிச்சு, இனி திமுகவும் முடிஞ்சிடும், அடுத்த எலெக்ஷன்ல எதிர்கட்சியா கூட திமுக வராது, காங்கிரஸே சொல்லியிருக்காத. உங்களுடைய பார்வை? காங்கிரஸ் உலகத்துல ரொம்ப உத்தமமான கட்சி. 50 ஆண்டுகள் வந்து இந்தியாவை ஆண்டு இன்னைக்கு இருக்கிற வந்து ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற நீட்டாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்கள், நாசகார திட்டங்களை எடுத்துகிட்டு வந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. உங்கள் கட்சியில் ஆளே இல்லை, அந்த மாதிரி ராகவா லாரன்ஸ்னு ஒரு ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் கூட்டின்னு வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வேட்பாளராக அறிவிக்க போகிறீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் வந்து இன்றைக்கி பேசுகிறாங்க, வாடகை வாய்க்கில் யாரெல்லாம் வந்து பேசுகிறாங்க, இதுக்கு முன்னே பேசின வாடகை வாய்க்கெல்லாம் எங்கே போச்சு? அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஓகே, நல்லா இருக்கீங்க. சரி, ஓகே. இன்னைக்கு எங்க என்ன ஆச்சு, எங்களுக்கு என்ன குறைச்சல, நாங்க நல்லா இருக்கோம், ஜாலியா இருக்கோம். ஆளுநரே எவ்வளவு இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு பாத்தீங்களா? எழுதி கொடுத்ததுல ஆளுநர் உரையில எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லாவே திமுக ஆட்சியில, அதிமுக ஆட்சியிலையுமே பிரச்சனைகள் வெடிச்சிருக்கு, வெளிநடப்பு நடந்திருக்கு. முதலமைச்சர் வந்து ஆளுநருக்கு எதிராக அவ்வளோ விஷயங்களை ஜெயலலிதா அம்மாலாம் முன்னெடுத்தாங்க. ஆனால் பாருங்க, முதல்வர் விஜய் அவர்களுடைய இந்த ஆட்சியில் ஆளுநர் அவர்கள் ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கூட விடாமல் எதிர்க்கட்சி தலைவர் சொல்வது போல் அப்படி வாசிச்சுட்டு பாராட்டு பத்திரம் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுலேருந்து நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? தாவேக்கா தான் இன்னொரு திமுகன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா சமூக நீதி, சமூக நலன் வைகோ அவர்களே பாராட்டியிருக்காரு. நம்ம வைகோக்கு அப்புறம் வருவோம். அந்த வகையில் கொள்கை தலைவர்கள் பெயர்களை எல்லாம் சொல்லி அவர் சொன்னது மக்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. ஆளுநர் படித்தது, அதுக்கப்புறம் சபாநாயகர் படித்தது புரிஞ்சிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை ஒரு மாசத்துல கொடுத்துருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு. ஆனால் அதில் வந்து தாவேக்கா தான் திமுகன்னு சொன்னீங்களா, அந்த இடத்துல திமுகன்றதை எடுத்துன்னு அதே 3 எழுத்து தான் ஒரு கட்சி, அது ஒரு தேசிய கட்சி. பாஜகன்னு நீங்கள் பொறுத்திட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அண்ணன் தான் சொன்னார், அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் சொன்னார், பாஜக வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் செல்லப்பிள்ளை அவர் வேற மாதிரி சொன்னார். அதை நான் ரொம்ப டீசெண்டாக வந்து சொல்கிறேன், விஜய் அப்படின்னு வந்து சொன்னார். அதோட அண்ணன் சீமானே அவர் வந்து இணைத்து வந்து சொல்லியிருந்தார். இப்போ அதே ஃபார்மெட்டில் தான் இயங்குது தாவேக்கா. தாவேக்கா வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவின் செல்லப்பிள்ளையாக இருக்கும்போது, அப்போ அந்த செல்லப்பிள்ளையை வந்து முதல் முறையாக ஒருத்தர் வந்து கொடுத்தனம் போனாங்கன்னா அப்பா வந்து வாழ்த்து சொல்லுது இல்லையா, அந்த மாதிரி வந்து கவர்னர் வந்து இன்னைக்கு ஆசீர்வாதத்தோட அழகான ஒரு வாழ்த்துறை வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி எந்த புள்ளி எந்த கமா எதுவுமே வந்து மாற்றலை, எதுவுமே அப்படியே வந்து அவங்க என்ன எழுதி கொடுத்தா ஆக்சுவலா அதான் வந்து பண்ணும் ஒரு கவர்னர். ஆளுநர் உரை அப்படிதான் இருக்கணும். ஒரு அரசாங்கம் என்ன சொல்லுவாங்களோ அதை தான் வந்து சொல்லணும். ஆனா நமக்கு என்ன பிரச்சனைனா, எந்த விதமான புதிய அறிவிப்புகளும் இல்லை, எந்த விதமான அடுத்த எந்த கட்டத்தை நோக்கி நகர போகிறோம், நம்ம என்ன இலக்கு 1.5 ட்ரில்லியன் எக்கானமிலாம் வந்து சொன்னாங்கல்ல, அதை நோக்கிலாம் எதுவுமே இல்லாது
சட்டம் ஒழுங்கு குறித்து எதுவுமே இல்லாம ஒரு உரை உப்புச்சப்பு இல்லாம மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றது போல உப்புச்சப்பு இல்லாத ஒரு உரையா அந்த 40 நிமிஷம் நம்மளால உட்காந்து அந்த உரையை வந்து கேட்க முடியல. அப்படி ஒரு உரையா இது இருந்தது. இல்ல இப்போ எல்லாரும் எதிர்பார்த்தீங்க, ரெடியா இருந்தீங்க, எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க எல்லாம் அதிமுகவும் சரி திமுகவும் சரி ரெடியா இருந்துச்சு. தமிழ் தாய் வாழ்த்து பாடல் எங்க இவங்க கண்டிப்பா இவங்க வந்து கடந்த முறை நடக்க போது இன்னைக்கு முடிச்சு விட்டுறலான்ட்டு முதல்லயே தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டாங்க. 2 முறை தேசிய கீதம் பாடினாங்க. வரலாற்றிலேயே தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே இது வந்து பெரிய மாற்றம். அது சொல்றேன், எது பண்ணாலும் மாற்றம் தான். ஆனா அது ஏமாற்றம்ன்றது நம்ம மண்டைக்கு ஏறவே மாட்டேன். இல்ல தேசிய கீதம் 2 முறை பாட வேண்டிய அவசியம் என்ன? தேசிய கீதத்தை நம்ம மதிக்கிறோம் இல்லைன்னு சொல்லல. பட் தேசிய கீதம் தான் முதல்ல பாடணும்னு அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது வந்து முன்னாடி இருந்த ஆளுநர். அவர் யார் அனுப்பி வச்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அப்படி இருக்கும்போது இங்க ஒரு முறை இல்ல 2 முறை நாங்க பாடிடுறோம் அப்படின்னு சொல்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கிறேன். இப்போ நீங்க சொன்னது மாதிரி தேசிய கீதம் கண்டிப்பா வந்து பாடணும். ஆனா நமக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு. நம்மளோட இத்தனை ஆண்டுகளா நம்ம வந்து ஒரு வரம்பு வச்சிருந்தோம். அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதை நீங்க வந்து மீறி இருக்கீங்க. இந்த 60 ஆண்டுகளா நம்ம ஒரு லெகசி வச்சிருந்தோம்ல, அதை வந்து நீங்க வந்து இன்னைக்கு விட்டு கொடுத்துறீங்க. அப்போ நீங்க வந்து தேசிய கீதம் எப்படி 2 முறை நீங்க பாடுறீங்களோ அந்த தேசிய நலன் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் கீழே தான் நம்ம வந்து இருக்கோம். இந்தியான்றது ஒருங்கிணைந்த மாநிலங்களோட ஒரு கூட்டாட்சி தானே. அப்போ நீங்க வந்து தமிழ்த்தாழ் வாழ்த்தை வந்து பாடுறீங்க. இறுதியா முடிக்கும் போது நீங்க தேசிய கீதம் பாடுறது ஏன் இன்ஸ்டன்டா நீங்க வந்து தேசிய கீதம் பாடுறீங்கன்னா ஆளுநர் மனசு எங்கேயுமே வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஆளுநரோட ஓனர் ஒரிஜினல் ஓனர் வந்து எங்கேயுமே வந்து அவங்க மனசு வந்து பாதிச்சிடக்கூடாது. ஆளுநருக்கு மட்டும்தான் ஓனரா? ஆமா, ஆளுநருக்கு மட்டும்தான் ஓனரு. அதை வந்து நம்ம வந்து சொல்ல விரும்பல. இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல வந்து விட்டுடலாம். ஸோ அதனால அந்த புரோட்டோகால் பிரகாரம் அவங்க வந்து பண்றாங்க. உள்ளபடியே இது என்னன்னா ஒரு எதையுமே நாங்க கேட்க மாட்டோம், மத்திய அரசாங்கன்ற வார்த்தையை நாங்க சொல்ல மாட்டோம், பிஜேபின்ற வார்த்தைகளோ சொல்ல மாட்டோம், நீங்க என்ன பண்ணாலும் எதிர்க்க மாட்டோம்னு வந்து ஒரு ஆளும் கட்சி சொல்றாங்க. அந்த கூட்டணியில பல்வேறு நம்ம நண்பர்கள் தான், இடதுசாரிகள் இருக்காங்க, IUML இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. ஸோ அவங்களும் இது குறித்து கேள்வி கேட்காத இருக்கிற ஒரு சூழ்நிலை. நம்ம கேள்வி கேட்டால் அது வந்து எப்படி போய் சேரும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. நம்மளும் இதை கடந்து தான் போகும். ஓகே, ஆளுநர் உரையில் எழுதி கொடுத்தது தான் வாசிக்கணும், அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. பட் அடுத்த விவாதங்கள் இந்த 3 நாளைக்கு விவாதங்கள் மட்டும்தான் நடக்கும், கேள்வி நேரம் கிடையாதுன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஏன்னா குறுகிய கால அவை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கூட 717 மதுக்கடைகளை மூட உத்தரவிட்டிருந்தாரு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆட்சிக்கு வந்ததுமே முதல் 3 சைன் பண்ணிட்டாங்க. இல்லை அங்கதான் வர அப்படின்லாம் வந்து ஆளுநர் பாராட்டியிருக்காரு. பட் அந்த 717 மதுக்கடைகள் எந்தெந்த மதுக்கடைகளை எங்கெங்க மூடுனீங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து RTIல போய் கேட்குறாரு. அவருக்கு இப்போ வரைக்கும் பல முறை வந்து பதில் கேள்விகள் கேட்கப்பட்டு இவரும் பதில் மனுலாம் போட்டு கடைசி வரைக்கும் அவருக்கு விடையே கிடைக்கல. கொடுக்க முடியாதுன்றதான் விடையா இருந்திருக்கு. ஒருவேளை உண்மையாவே 717 மதுக்கடைகளை மூடி இருந்தா ஏன் அது எங்கெங்க எந்தெந்த மதுக்கடைகளை மூடிங்கன்னு அரசு விளக்கம் கொடுப்பதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்லையா, அந்த அமைச்சர் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. மது தீர்வை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு 717 மதுக்கடைகள் மூடிருக்கணும். ஏங்க அது சமூக வலைத்தளங்கள்ல போய் பாருங்க, எந்த சமூக வலைத்தளம் தெரியல. ஏன்னா அவரு கரெக்டாக தான் சொல்றாரு, ரீட்ஸ்ல தான் ஆட்சி நடத்துறாங்க. ரியல்ல நம்ம வந்து ஹீரோ வந்து தரையில வந்து 0, சட்டமன்றத்திலும் நம்ம வந்து 0 தான், தமிழ்நாட்டோட பாதுகாப்புலயும் நம்ம 0 தான், பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புலயும் நம்ம வந்து 0 தான். 0 டாலரன்ஸ் அரசுன்னு சொல்லிருக்காங்க. 0 டாலரன்ஸ் தான். எதுக்கு 0 டாலரன்ஸ்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா கோட்டையில இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் 0 டாலரன்ஸ் பண்றாங்க. ரோட வந்து 2ஆ பொளந்துருக்காங்க. நான் அந்த சாலையில தினமும் வந்து பயணிக்கிறேன். 2ஆ பொளந்து ஒரு சாலைய முழுக்க பார்த்தீங்கன்னா மனித சங்கிலி வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து நிற்பாங்க. இடையில பெரிய பெரிய வாகனங்களை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த சாலையை 2ஆ பொளந்து 0 டாலரன்ஸ். முதல்வர் போகிறதுக்கு ஒரு தனி பாதை, வெகுஜன மக்கள் பயன்படுத்துகின்ற ஸ்கூல் போகிற குழந்தைகள், நோயாளிகள், மருத்துவமனைக்கு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான மருத்துவமனைகள் இருக்குது. ஆம்புலன்ஸ் அந்த வழியாக தான் போகணும். எல்லாமே இந்த வழியை மட்டும்தான் பயன்படுத்தணும். ஸோ முதல்வர் உலகத்திலே ஒரு பெரிய தலைவராக உயர்ந்து வருகின்ற ஒரு தலைவர், தமிழகத்தின் முதல்வர், யாருக்குமே கிடைக்காத ஒரு முதல்வர், ரொம்ப அழகா வேற இருக்காரு. அதனால வந்து யாராவது பார்த்து கண்ணு வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து 0 டாலரன்ஸ் வந்து பொத்தி அவரை நீங்க எடுத்துட்டு போறீங்களா? தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு இங்க வந்து கேவலமா இருக்கு, சந்தி சிரிக்குது, தினந்தோறும் கொள்ளை கற்பழிப்பு, 3 வயசு குழந்தைய கூட கற்பழிக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு தெம்போ திராணியோ வக்கோ எதுவுமே இல்லாத ஒரு அரசாங்கம். நீங்க இந்த மாதிரி ஒரு கவர்னர் வரையில ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம்ல, இதை வந்து புதிய மாற்றங்கள் நாங்கள் எடுத்து வந்திருக்கோம். எதுவுமே சொல்லாம பீட்டிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா 717 மதுக்கடைகள் உண்மையாக மூடவில்லை. அப்படி நீங்க மூடி இருந்தா நீங்க வந்து RTIல நீங்க வந்து சொல்லியிருக்கணும், அவர் கேட்டவருக்கு நீங்க பதில் சொல்லியிருக்கணும். அப்படியே நீங்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்கும்போது
இப்போ நீங்க மகேந்திரன் மட்டும் அப்படி பேசுறாரு, லாரன்ஸ் மட்டும் அப்படி பேசுறான்னு பல்வேறு அமைச்சர்களே அப்படிதான் வந்து பேசுறாங்க. அப்படியே வந்து ஒரு மாதிரி அவங்க உடல் மொழியே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சகிக்கல, அந்த மாதிரி தான் வந்து பதில் சொல்லிட்டு வர. சமூக வலைத்தளங்கள்ல போய் எந்த சமூக வலைத்தளம் கூட கேட்கறதுக்கு அந்த நெறியாளருக்கு வந்து முடியல, கேட்டார்னா அதுக்கு மேல அவருக்கு மேல வழக்கு பாயும். ஸோ இப்படிதான் இந்த அரசாங்கம் இருக்கு. முழுக்க முழுக்க ரீல்ஸ் தான், ரியல்ல வந்து ஒண்ணுமே. இன்னும் 3 நாட்கள் இருக்கு. ஏற்கனவே வந்து திமுக முன்னாள் அமைச்சர்கள் தலைவர்கள்லாம் வந்து மேடையில பேசும்போது சட்டமன்றத்துக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏவா வேலுலாம் பேசியிருந்தாங்க. இந்த 3 நாட்கள் எப்படி நடக்குமோ சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சம் இருக்கு. இன்னைக்கு காலையிலேயே வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வந்து பல கேள்விகளை அடுக்கி கேட்டிருக்காரு. இந்த 3 நாட்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் நம்ம? ஃபயர் தான், பிளாஸ்ட் தான், அப்படிதான் வந்து நிச்சயமாக இருக்க போகுது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உண்மையாக எதிர்கொள்ளுங்கள் சொல்றேன். நீங்க தமிழகத்தின் முதல்வர் தான், நீங்க பெரும்பான்மையான மக்கள் உங்களை வந்து ஆதரிச்சிருக்காங்க. குறிப்பாக பெண்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஆதரவு கொடுத்துருக்கும்போது அது சொல்ல வேண்டிய கடமை, தார்மீக கடமை வந்து திரு முதல்வர் அவர்கள் இருக்கு. அந்த கடமையை வந்து அவர் தவறுறதும், வெள்ளை அறிக்கைன்னு சொல்றது ஒரு வெற்று அறிக்கையை வந்து வெளியிடுறதும், உண்மைக்கு புறம்பான செய்திகளை வந்து சொல்றதும், 10 லட்சம் கோடி இவங்கன்னா புதுசா ஒரு சயின்டிஸ்ட்டை வச்சு பொருளாதார நிபுணர்களை வச்சு ஆய்வறிக்கை பண்ணி சொன்னது மாதிரி சொல்றாங்க. இது ஏற்கனவே வந்தீங்கன்னா கடந்த ஆண்டே பிப்ரவரி மாசமே அப்போ இருந்த நிதி அமைச்சரே தங்கம் தென்னரசு சொல்லிட்டாங்க 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, அந்த கடன் எதுக்காக நம்ம வாங்கியிருக்கோம், எவ்வளோ தூரம் நம்ம முதலீடுகளை வந்து ஈர்த்திருக்கோம், 36 லட்சம் கோடி வந்து இங்கே வந்து ஃபண்டு வந்து ஃப்ளோ இருக்கு, அவ்வளோ தூரம் இருக்கு, நம்ம வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலம் நீங்கள் சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றீங்க, புதியதாக பொது சொத்துக்கள் வந்து இருக்கு, அதன் மூலயமா இப்போ வந்து டான்ஜெட்கோல நமக்கு வந்து பற்றாக்குறை இருக்கு, இதெல்லாம் போக்குவரத்து துறை வந்து நஷ்டத்துல வந்து இதெல்லாம் இது தலையில போட்டு 13 லட்சம். ஏன்னா தமிழகத்துல இருக்க மக்கள் யாருமே படிக்கல பாருங்க, யாருமே எதுவுமே தெரியாது. பண்ண மாதிரி இருக்கு, ஒரு வார்த்தை தான் மாறி இருக்கு. திமுக ஆட்சியில அதிக கடன் வாங்கியிருக்காங்கன்ற வார்த்தையை தவிர மத்த எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அரசாங்கமே அப்படிதானே இது. நீங்க என்ன சொல்லணும், முன்னுக்கு புன் முரணாக பேசாதீங்க. நீங்க அதே வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு மட்டும் ஃப்ரௌடா வந்து காலர்லாம் தூக்கி விட்டீங்கல்ல. தமிழ்நாடு வந்து நம்பர் 1 இருக்கு, பெண்கள் வந்து வேலைக்கு போறதுல வந்து தமிழ்நாடு 42% இருக்குன்னு. நாங்க வந்து இங்க வந்து மனித வளம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, இங்க ஏன் வந்து 4 நாள்ல எதுக்கு பல்லை இழிக்குதீங்க? ஸோ இதுதான் நான் என்ன சொல்றேன்னா, நிதியை கூட நீதின்னு சொல்றீங்க, நாங்களும் அதே நீதி தான் கேட்குறோம். ஐயா தயவு செஞ்சு நீதி வாங்கி கொடுங்க. பெண்கள் வந்து இன்னைக்கு சாலையில் வந்து நடக்கவே முடியல, வீட்டுக்குள்ளே கூட இருக்கும்ல, வீடு பூந்து தாக்குறாங்க, வீடு பூந்து கற்பழிகள் பண்ணுறாங்க, ஒரு கர்ப்பிணி பெண்ணும் ரோட்டில் வந்து நடக்க முடியல. இன்னைக்கு கூட நான் வரும்போது கூட செய்தி, ஆட்டோவில் போன ஒரு இளைஞர் வந்து ஒரு சகோதரியை வந்து கையை பிடிச்சி இழுத்து அவ்வளோ பிரச்சனைகள் தினம் தான். இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் சொல்கிறாருன்னா, ஏங்க திமுக அரசாங்கத்தில் ஒரு நாளைக்கு 30 குற்றங்கள் நடந்ததுங்க, இப்போ குறைஞ்சிருக்கு. எதுக்கு நீங்கள் வந்து உதாரணம் சொல்கிறீங்க? ஏங்க 30 இல்லைங்க, 3 இல்லைங்க, 1 நடந்தால் கூட தப்புன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் 0 டாலரன்ஸ் இதில் எடுத்துகிட்டு வாங்க சார். எதுக்கோ நீங்கள் 0 டாலரன்ஸ் பேசுகிறீங்கல்ல. பெண்கள் முதல்ல ஹிஸ்டரி இருக்காங்கிறதே பார்க்க வேண்டியதா இருக்கு. இவங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா உருட்டு வந்து பொய் தான் இவங்க வந்து பேசுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்படியே உள்ளபடியே நடந்திருந்தாலும் தவறுன்னு சொல்றோம் நாங்க. அதுக்கு மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நாங்க வந்தா அடுத்த நிமிடமே எல்லாமே நாங்க பண்ணுவோம்னு சொன்னா, அடுத்த நிமிடம் எப்போ 5 வருஷம் கழிச்சு வருமா, 50 வருஷம் கழிச்சு வருமா, 500 வருஷம் கழிச்சு வருமா, அது வரைக்கும் நாங்க வாழ்றதா சாவறதா, இதை மட்டும் சொல்லுவோம். இதுல என்னன்னா, ஆட்சி நடத்துவதிலும் துறை ரீதியான பயிற்சிகள்லாம் கொடுத்துருந்தாங்க. சட்டமன்றத்தில் எப்படி நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற சட்டமன்றத்தில் 2 நாள் பயிற்சிலாம் கொடுத்துருந்தாங்க. எப்படி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்த பயிற்சியில் நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, நல்ல வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்தாங்க, டீ நல்லா இருந்தது, பிஸ்கெட் நல்லா. நீங்களும் போயிருந்தீங்களோ? இல்லை, நமக்கு வந்து செய்தியை தான் நம்ம வந்து சொல்கிறோம். இதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த மாதிரி இவங்க அந்த பயிற்சியை வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லபடியாக உழைச்சாங்கன்னா சந்தோஷம் தான். இது பொதுவாக எல்லாத்துலையும் இருக்கும். நல்லா உண்மையிலே நல்லா இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா சட்டமன்ற வளாகத்தில் டீ காஃபி சமோசாலாம் வந்து நல்லா இருக்கும். அதில் வேற இப்போ வந்து அறிவிப்பு வந்திருக்கு, நியூஸ் பேப்பரில் மடிச்சு கொடுக்கூடாதுலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வரவேற்கணும். இப்படி இதனாலவே தான் இருந்தது கண்டி. அப்படி நீங்கள் உண்மையிலே நீங்கள் இந்த பயிற்சி புத்தாக்க பயிற்சிலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா புத்துணர்வோட எங்கள் தொகுதியில் போய் தயவு செஞ்சு அந்த கையோட போய் ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு வாங்க. அப்பு அந்த பக்கமே போல, அப்பு யாருமே தொகுதி மக்கள் தேடுறாங்க. அப்பு கரண்ட் வந்து ஒரு பக்கம் இல்லை, எம்எல்ஏவை காணணும் ஒரு பக்கம் தேடுறாங்க, கரண்ட்டை காணணும் ஒரு பக்கம் தேடுறாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். தொகுதி மக்களை கொஞ்சம் தயவு செஞ்சு போய் பாருங்க. இல்லையாவது நீங்கள் இன்ஸ்டாகிராம்ஸில் ரீல்ஸாவது போட்டு நான் இருக்கேன் உள்ளே நையானது தயவு செஞ்சு சொல்லுங்க. எதுவுமே இங்கே நடக்கலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ரீல்ஸு. இன்ஸ்டாகிராம் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எனக்குலாம் இன்ஸ்டாகிராமே இல்லை, நான்லாம் எங்கே போய் பார்க்குறது? நான்
ஸோ இப்படி தான் இந்த அரசாங்கம் வந்திருக்கு, அப்படி தான் இந்த பயிற்சியை வந்து போயிருக்கதான் பார்க்குறோம். அமைச்சர்கள்லேருந்து முதலமைச்சர் வரைக்கும் ஆட்சி நடத்துவதிலையும் தமிழக மக்களுடைய பிரச்சனைகள்லையும் கவனம் செலுத்துகிறாங்களா, இல்லை அதிமுகவும் மொத்தமாக இங்கே இழுத்துட்டு வரதில் கவனம் செலுத்துகிறாங்களான்ற கேள்வி இருக்குது. நம்ம வெள்ளை அறிக்கை பற்றி பேச வேணாம் அதிகமாக நினைக்கிறேன், ஏன்னா அது மக்களே வந்து பதில் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் எங்களுக்கு கூகுளே சொல்லிடும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸை வந்து நிறைய பார்க்க முடிஞ்சு. ஸோ அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அவங்களுடைய கவனம்லாம் எங்கே இருக்கிறதா பார்க்குறீங்க? ஏன்னா வந்து நேற்றைக்கு கூட விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்காரு, குட்கா ஊழல் வழக்கு வைக்கப்பட்டவர். அதனால் தாவேக்காவில் கண்டிப்பாக இடம் தர மாட்டாங்கன்னு நம்பலாம் நினைக்கிறேன். ஓகே, இப்போது அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்தது, திமுகலேருந்து வெளியில் வர்றாரு, நீதி கேட்டு தான் வெளியில் வர்றாரு, கட்சி ஆரம்பிக்கிறாரு, முதலமைச்சர் ஆயிடுறாரு. 13 ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக எம்ஜிஆர் 3 முறை வந்து எம்ஜிஆர் இருக்கார். ஆனால் இடையில எல்லாரும் மறைக்கின்ற ஒரு உண்மை என்னன்னா, எம்ஜிஆரை வந்து தோக்கவே அடிக்கவும் இல்லைன்னா, ஆனால் அவர் சந்தித்த முதல் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தார் எம்ஜிஆர். திமுக தான் அன்றைக்கி வந்து ஜெயிச்சாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக திமுக வந்து செயல்பட்டது. எம்ஜிஆர் வந்து திரு விஜய் அவர்களோட 100 மடங்கு 1000 மடங்கு 1,00,000 மடங்கு கோடி மடங்கு பெரிய தலைவர். என்னால் இது தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா கண்டிப்பாக அன்னைக்கு எதிர்கொள்கின்ற அரசியல் வேற, இன்னைக்கு இருக்கிற அரசியல் வேற. ஸோ அப்படி இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் எதிர்த்து திரு கலைஞர் அவர்கள் வந்து அன்னைக்கு வந்து சமர் புரிந்தார். கொள்கை இருந்தது, 2 பேருக்கும் கொள்கை புரிதல் இருந்தது. ஒருத்தர் கூட ஒரு சிலர் வேணா போயிருக்காங்க. அதை தாண்டி 99.9% பேர் கலைஞர் தலைமையில் திமுக தான் இருந்தாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல திமுக எதிர்கட்சியா தான் இருந்தது. அதுல ஒரு முறை எதிர்கட்சியா கூட இல்லை. அப்ப கூட திமுக இருந்து யாரும் அண்ணா திமுக நோக்கி போகவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அரசியல்னா வெற்றி தோல்வி சகஜம், அதை தாண்டி மக்களுக்காக வேலை செய்யும். இங்க இருக்கிற குரூப்புக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவேக்காகவும் அரசியல் புரிதல் கிடையாது, அரசியல் நிலைப்பாடு கிடையாது, கொள்கை கோட்பாடு ஒரு மண்ணாங்கட்டி அங்க கிடையாது. இங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணா திமுகன்னா அசைன்மெண்ட் என்னன்னா பிஜேபியோட அசைன்மெண்ட். அண்ணா திமுகன்னு ஒரு கட்சி இருக்கு, ஆக்சுவலா 2 திராவிட கட்சிகளும் வந்து காலி பண்ணுன்றதான் அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்ல வந்து அண்ணா திமுக வந்து படுத்தே விட்டான் ஐயான்ற மாதிரி சுத்தமா வந்து காலில் விழுந்து, மோடியோட காலில் விழுந்து சரணாகதி அடைந்ததோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகன்னு ஒரு கட்சியை ஃபுல்லாக கழிச்சிடலாம்ப்பா, அது வேணாம்ப்பா, அது பேர் சரியில்லைப்பா, அகில இந்திய அதிமுகன்னு இருக்கு, நம்ம தமிழ்நாட்டிலே நம்மளால ஜெயிக்க முடியல, ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டிலே நம்மளால ஜெயிக்க முடியல, அதனால நம்மளுக்கு எது இதெல்லாம் தேவை கிடையாது, அதனால நம்ம வந்து தாவேக்கான ஒரு புது கட்சிக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிடலாம்னு சொல்லிட்டு அங்கே ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஏன்னா அகில உலக ஒரு தலைவர் வந்து திரு விஜய் அவர்கள் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 50,000 வருஷம் தமிழ்நாட்டை வந்து ஆள போறாரு. அதனால எல்லாம் அங்கே வந்து ஷிஃப்ட் அடிச்சு உள்ளபடி அவமானமா இருக்கு. ஒரு கட்சி தான் வருதுன்னா உங்களுக்கு எங்க சார் போச்சு அறிவு? இங்க இருக்கிறவனுங்க நீங்க வரைக்கும் நீங்க பொறுப்பு கொடுக்கலங்க. தாவேக்கால திரு விஜய் அவர்களுக்காக உழைத்தவர்களுக்கே நீங்க பொறுப்பு போட முடியல. இன்னைக்கு வரைக்கும் இளைஞர் அணி கிடையாது, தொழிலாளர் அணி கிடையாது, மாணவர் அணி கிடையாது, மீனவர் அணி கிடையாது, மகளிர் அணி கிடையாது. ஆட்சியை பிடிச்சிருக்காங்களா, இருங்க போடுவாங்க, நீங்க எல்லா கட்டமைப்பையும் எதுவுமே. அதான் நான் சொல்றேன், இப்ப போறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? குதிரை பெயரை மட்டும்தான் அமௌண்ட்டை பேசி நீங்க வாங்குறீங்கல்ல, விலைக்கு வாங்குறீங்களா, பர்ச்சேஸ் பண்ணீங்கல்ல. கிராமத்துல நான் வந்து சின்ன வயசுல பார்த்துருக்கேன், சந்தையில ஒரு 2 பேரும் வந்து கையை மூடிக்கிட்டு வந்து இப்படி கை குலுக்குவாங்க. அது என்ன அங்கே உள்ள டிரான்சாக்ஷன் நடந்தே தெரியாது, ஆனால் வந்து மாட்டை வந்து விற்றுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து கொல்லைப்புறமாக அதிமுகவில் இருக்கிற எல்லாரையும் வந்து விலை பேசி இங்கே வந்து வாங்குறீங்கல்ல. உங்கள் தொண்டர் பாவம் அடிமாடா இருக்கான், அவனுக்கு வந்து தாவேக்கால இருக்கவங்களாம் அடிமாடா இருக்கான், அவனுக்கு எதுவுமே நீங்கள் பண்ணல. குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு எதாவது பண்ணுங்க. அதுக்கப்புறமா இவங்களை வந்து நீங்கள் விலை பேசி வாங்குறது, மொத்தமாக வாங்குறதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி அதிமுக தலைமை வந்து ஒரு தைரியம் இல்லாத ஒரு தலைமை. அந்த தலைமை இத்தனை பேர் போறாங்கன்னா எவன் போனாலும் கவலை இல்லை, எனக்கு வந்து என் கட்சி தான் வேணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஒத்தால அவர் தான் நின்றுட்டு இருக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து கீழே இறங்கி வந்து உள்ளபடியே திரு சி வி சண்முகம் சொன்ன மாதிரி நீ வந்து செயற்குழுவோ இல்ல பொதுக்குழுவோ நீ வந்து கூட்டி அதெல்லாம் மேலோட்டமா அவங்க சொல்ற மாதிரி தானே இருக்கு. அப்படி கட்சியின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்திருந்தா 25 எம்எல்ஏக்களோட வந்து தாவேக்கான்ற புது கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி விஜயபாஸ்கருக்கு வழக்கு இருக்குது, சி வி சண்முகத்துக்கு வழக்கு இருக்குது. அது எல்லாத்தையும் இவங்களுக்குலாம் தொழில் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா பெரியதாக வந்து கல்குவாரிகளை வந்து வச்சுருக்காங்க. ஸோ குவாரி பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. சி வி சண்முகம் இருக்கும் பல்வேறு தொழில்கள் இருக்குது, விஜயபாஸ்கருக்கும் பல்வேறு தொழில்கள் இருக்குது. இந்த 5 ஆண்டுகள் எம்எல்ஏவாக இருந்து சம்பாதிக்கலாம் முக்கியமே கிடையாது, தொழிலில் வந்து நம்ம சம்பாதிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இணக்கமாக பல ரெட்டிகள் வந்து இங்கே வந்து உதவிகள் செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த பணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிமாநிலத்துக்கு தான் போகுது, தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஃபண்டு ஃப்ளோ இருக்க போகிறது இல்லை. நீ வந்து 0 டாலரன்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி வந்து கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ்ன்னு சொல்கிறீங்களா, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்னு சொல்கிறீங்களா, எங்கேயாவது வந்து ஃப்ரீயாக வந்து வாங்குறாங்க, லஞ்சத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அஃப்ரண்ட்டாக வாங்குறாங்க, நேரடியாக வாங்குறாங்க. இதுதானே நடந்துட்டு இருக்கு. அதனால் இன்னும் நிறைய பேர் வந்து தாவேக்காக்கு வருவார்கள்.
ஆனால் இது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. இதை வந்து தாவேக்கா வந்து தடுத்து. முதலமைச்சரை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாமே வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்கோம். தாவேக்கா ஐடி விங்கில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, தமிழ்தாய் வாழ்த்துடன் கூடிய சட்டசபை தொடங்கியதுமே முதல் நிதிக்கு பாயிண்ட் கிடைக்காமல் பதற தொடங்கிவிட்டார். பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழியுடன் ஆளுநர் உரை தொடங்கியதிலிருந்தே டிவியில் பார்த்தபோது கொளத்தூர் தொகுதி மக்கள் எம்எல்ஏவுக்கு வேர்க்க தொடங்கிவிட்டது அப்படின்லாம் வந்து கடுமையாக சாடியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பெரியார் இதுலேருந்து ஃப்ராடு கட்சி, திமுகவிற்கு பிபி எகிர தொடங்கிருச்சு, கொள்கை தலைவர்கள் பற்றி ஆளுநர் பாராட்டினது அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. உண்மையாலுமே திமுகவுக்கு தாவேக்கா தரப்புலேருந்து சொல்லப்படுவதும் தாவேக்கா ஆதரவாளர்களான விமர்சகர்கள்லாம் சொல்வது என்ன, இனி திமுகவுடைய எதிர்காலம் அவ்வளோதான், அதிமுக ஏற்கனவே முடிஞ்சிச்சு, இனி திமுகவும் முடிஞ்சிடும், அடுத்த எலெக்ஷனில் எதிர்கட்சியாக கூட திமுக வராது, காங்கிரஸே சொல்லியிருக்காத. உங்களுடைய பார்வை? காங்கிரஸ் உலகத்தில் ரொம்ப உத்தமமான கட்சி. 50 ஆண்டுகள் வந்து இந்தியாவை ஆண்டு இன்னைக்கு இருக்கிற வந்து ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற நீட்டாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்கள், நாசகார திட்டங்களை எடுத்துகிட்டு வந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது தெரிஞ்சுதானே திமுக அவங்களோட கூட்டணியில் இருந்து. ஆமாங்க, நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் காமன் மினிமம் ப்ரோக்ராமில் தான் நீங்கள் இருந்தீங்க. அதுக்காக நீங்கள் வந்து இவங்களோட போய் இருக்க முடியாது. பல்வேறு திட்டங்களை வந்து எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க வந்து நீட்டுக்கு வந்து விலக்கு கேட்டாங்க, பல்வேறு விஷயங்கள்லாம் வந்து கேட்டாங்க. மத்தியில் வந்து காங்கிரஸ் இருக்கும்போது நமக்கு வந்து நிதிலாம் வந்து கரெக்டாக இவங்க நிதி பகிர்வுலாம் கேட்டு தான் வந்து இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து மத்தியிலும் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி மாதிரி மந்திரி சபையெல்லாம் உங்களுக்கு இடம் கொடுக்கவே இல்லையே. அந்த மாதிரி தானே வச்சிருந்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸுக்கு விஜய் கொடுத்திருக்காரு, அவர் தான் சமூக நீதி ஆட்சி நடத்துறாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சமூக நீதியை வந்து கொடுக்குறாருன்னா கூட்டாஞ்சோறு ஆக்குற மாதிரி தான். சின்ன வயசுல நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு, நீ வீட்டில இருந்து அரிசி எடுத்துட்டு வா, நீ பருப்பு எடுத்துட்டு வா, நான் எண்ணெய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கி சொல்றாங்க. அது சாப்பிடவே முடியாது, வாயிலே வைக்கணும், அவ்வளோ கன்றாவியா இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து அதை வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம், நான் சின்ன வயசுல சாப்பிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி நீ எல்லா கட்சியிலேருந்து எடுத்து போட்டு இன்னைக்கு ஒரு ஆட்சி கிண்டி வச்சிருக்கீங்க. அந்த கிண்ணது வந்து நாங்கள் வந்து அது வந்து என்ன சொல்றதுன்னா கருவாட்டு பாயசமாக இருக்குது, சகிக்கல, சாப்பிட முடியல. மக்கள் இன்னைக்கு வந்து 38 நாள்லேயே வந்து போராட்டங்கள் பண்ணுறாங்க. விவசாயிகள் வந்து கண்ணீர் கம்பளியமாக சுற்றுறாங்க. சட்டம் ஒழுங்கு சந்திச்சு இருக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கடான்னா பஞ்சு டைலாக் பேசிட்டு உட்காந்துட்டு திமுக அழிந்தான்னா வாழ்ந்தான்னா மக்கள் வாழ்றாங்களா? இங்கே அதுதானே தேவை. உனக்கு என்ன தேவை? உன் கட்சி வாழுதான்? உன் கட்சியில் இருக்கவனுக்கு வந்து ஏதாவது சீட்டு கொடுக்க போறியா? நீ உன் கட்சியில் ஆளே இல்லை. அந்த மாதிரி ராகவா லாரன்ஸ்னு ஒரு ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் கூட்டின்னு வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் வேட்பாளராக அறிவிக்க போறீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் வந்து இன்னைக்கு பேசுறாங்க, வாடகை வாய்க்கில் யாரெல்லாம் வந்து பேசுறாங்க, இதுக்கு முன்னு பேசின வாடகை வாய்க்கெல்லாம் எங்கே போச்சு? இதெல்லாம் நீங்கள் வந்து சீர்தூக்கி பாருங்க. ஒன்றுமே வேணாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க அதை செய்யுங்க. மகளிருக்கு வந்து இலவச பயணம்னு சொன்னீங்கல்ல, இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தி பணம் அனுப்புன்னு சொல்கிறேன். ஏன் பணம் அனுப்பணும்னா எங்கள் அண்ணன் இன்னும் கொடுக்கல, சிட்டிக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் ஃப்ரீயாக போயிடணும், அதை தயவு செஞ்சு நீங்கள் கொடுங்க, வர எங்களால் பேமெண்ட் அனுப்ப முடியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு பண்ணுங்க. அண்ணன் சீரு, மாமன் சீரு, நாங்களே 4 கல்யாணம் வச்சுருக்கோம், மாமன் சீர் வந்து பண்ணோம், தயவு செஞ்சு வாங்க. குழந்தைகள் பிறந்திருக்கு, கல்யாணம் வச்சுருக்காங்க, அண்ணன் சீர் கொடுங்க. சட்டம் ஒழுங்கு தயவு செஞ்சு இதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன்னு சொல்றது. இந்த வெள்ளை அறிக்கை, வெள்ளை பூசணிக்காய் அறிக்கைலாம் நீங்க வந்து விட்டுட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க என்ன சொன்னீங்களோ வாய்க்கிழியே பேசுனத களத்துல வந்து களமாடுங்க சார். தயவு காரணம் இதுதாங்கிறதுக்காக தானே வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ₹1 முதலீடு வரலங்க. திமுக ஆல்ரெடி வந்து உங்களுக்கு முதலீடுல ஈர்த்து எம்ஓஏ போட்டு வச்சதே வெளியில போயிட்டாங்க. ஸோ இப்படிதான் வந்து நிலைமை இருக்கு. நீங்க வந்து சிங்கப்பெண் அதிரடி படையும் போட்டு அவங்க ரீல்ஸ் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. எதுவுமே இங்கே நடக்கல. உருப்படியாக ஏதாவது வந்து பண்ணுங்க. நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் தயவு செஞ்சு முதல்வர் வந்து வாய் திறந்து பேசணும், வந்து ஒரு ப்ரெஸ்ஸை சந்திக்கணும். என்ன பிரச்சனை, அவருக்கு உள்ளபடியே ஏதாவது சிக்கல் இருக்கா, இல்லை முதல்வரை யாராவது வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டி போட்டு வச்சுருக்காங்களா, இதெல்லாம் அவர் சொன்னால் தானே நமக்கு வந்து தெரியும். அவர் எதுவுமே வந்து ரியாக்டே பண்ண மாட்டேன்றாரு. அந்த ஒரு 28 கோணங்களில் எடுத்து ஒரு முகத்தை மட்டும்தான் போடுறாங்களே கண்டி. இங்கே வந்து அத்தனை பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில். அது குறித்து எதுவுமே வந்து வாய் திறந்து பேச மாட்டார். ஒரு பொறுப்புள்ள அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா பொறுப்பற்ற தன்மையாக பொய்யா வந்து பேசுகிறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் உங்களுக்கு வந்து முன்னாடி திமுக அரசாங்கம் வந்து உதயமின் திட்டத்தில் கையெழுத்திட்டுன்னு ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து சொல்கிறார். உதயமின் திட்டம் எப்போ கையெழுத்திட்டாங்க? 2015 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. 2017 ஜனவரி மாதம் 9 அதிமுக அரசாங்கத்தில் தங்கமணி அங்கே வந்து மின்துறை அமைச்சராக இருக்காரு, எடப்பாடி தலைமையில் கையெழுத்தாகுது. திமுக எங்கே அங்கே இருந்தது? அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில திட்டங்கள்லாம் அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் வருஷத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கரண்ட் பில்லை ஏற்றணுன்றது அதில் வந்து சரத்தில் இருக்குது. அவங்க வந்து பண்ணலை. இப்போ ஓராண்டுக்கு ஒரு முறை ஏற்றணும். நீங்கள் இப்போ வந்து சைலண்டாக இப்போ ஏற்ற போறீங்க, தனியாருக்கு இதை விற்க போறீங்க. முதல்வர் முடிவு பண்ணுவார் அப்படின்னு தயவு செஞ்சு அதை சொல்லி தொலைங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி மடைமாற்ற வேலைகளை வந்து செய்யாதுங்க. தமிழகம் வந்து ஒரு
முற்போக்கு மாநிலம், இங்கே படித்த இந்தியாவிலே அதிக படித்த இளைஞர்கள் இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில் நம்ம வந்து யூகே விட யூஎஸ் விட அதிகமாக படித்தவங்களாம் இங்கே இருக்காங்க. எங்களை முட்டாள் நினச்சிட்டு பேசிட்டு இருக்காதீங்க சார், தயவு செஞ்சு உண்மையை பேசுங்கன்னு சொல்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். 3 நாட்கள் சட்டமன்றம் விவாதங்கள் எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஒரு நாள் வந்து எனக்கு தெரிஞ்சு இருந்தவங்களுக்குலாம் மரியாதை செலுத்துறதுக்கு அதிலே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். 2 நாட்களாவது விவாதம் ஆரோக்கியமாக போகுதா, என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.